உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம மூளைக்கு எட்டாததெல்லாம் நம்ம தேவன் செய்வாருங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இது நடந்துச்சுன்னு புரியாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாராம். நிறைய அதிசயங்களை செய்ய போகிறார். எண்ணியே பார்க்க அந்த அளவுக்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அதிசயங்கள் அவரால் செய்ய முடியும். நீங்கள் என்ன முடியாது, அதை கவுண்ட் பண்ண முடியாது. 1 2 3 4 5ன்னு உட்காந்து கவுண்ட் பண்ணி வைக்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. தேவன் அதிசயங்கள் செய்ய ஆரம்பித்தாருன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறுத்தவே மாட்டார், செய்துகிட்டே இருப்பார். ஏன் அப்படி செய்யணும்? எக்கச்சக்க அதிசயங்கள் ஏன் செய்ய வர்றதுக்காக வராருன்னா, உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரணும்காக எக்கச்சக்க அதிசயங்களை செய்து தராரு, எக்கச்சக்க அற்புதங்களை செய்து தராரு. அவரால் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர முடியும். ஐயோ என் வாழ்க்கை மோசமாக இருக்குதுன்றீங்களா, அதற்காக அவர் எக்கச்சக்க அதிசயங்களை செய்து தந்துடுவார். எண்ணியே பார்க்க முடியாதுங்க, எக்கச்சக்கமாக செய்துருவார். உங்கள் வியாதி தீரணுன்னா அதிசயம் தேவை தானே, உங்கள் பிரச்சனை தீரணுன்னா அதிசயம் தேவை தானே, கடன் தீரணுன்னா கண்டிப்பாக தேவன் அதிசயம் செய்யணும். அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க. அதற்காக நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அதிசயம் செய்து கொடுத்துருவார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை தேவனால் செய்து கொடுக்க முடியும். பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். அதை நீங்கள் எதிர்பாருங்க, தேவன்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பாருங்க. சரிங்களா? என் பிள்ளைங்க தலையெடுத்துட்டாங்க, அவங்க செய்திருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தீங்கள, ஏமாந்துட்டீங்கள. என்னுடைய கணவர் செய்வார், என்னை நல்லா வச்சுப்பார் அப்படின்னு ஏமாந்து போயிட்டீங்கள. எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை நல்லா வச்சுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா, அதுவும் இல்லை. ஆனால் தேவன் உங்களை அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார். அவர் வரார் உங்கள் வாழ்க்கையை, உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காக. அவர் என்ன பண்ணுறாரு, எக்கச்சக்க அதிசயங்களை செய்து கொடுத்துட்றாரு. அப்போது உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நல்லா வச்சு பாருங்க, அதிசயங்கள்லாம் செய்து நல்லா வச்சுப்பார், பெரிய காரியங்களை செய்து நல்லா வச்சுப்பார். எவ்வளோ செய்தாலும் சொல்லி காட்ட மாட்டார், எவ்வளோ வேணாலும் செய்வார். என்னவே முடியாத அளவுக்கு செய்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், சொல்லி காட்ட மாட்டார். அவ்வளோ செய்ய போகிறாரு உங்களுக்காக. உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவார். உங்களை நல்லா பார்த்துப்பார், நல்லா வச்சு பாருங்க. உங்கள் மோசமான வாழ்க்கையை அதிசயங்கள் செய்து கட்டிடுவார், பெரிய காரியங்கள் செய்து கட்டிடுவார், நல்லா அமைச்சு தருவாருங்க. பயப்படாதீங்க. நம்ம யோபு இருக்காங்களே, அவங்கள பார்க்குறதுக்காக நண்பர்கள் வந்தாங்க. இந்த நண்பர்கள் தலை மேலே மண்ணள்ளி போட்டு அழுதாங்களாம் யோபுவை பார்த்து. யோபுவுக்கு வந்தது மகா பெரிய துக்கம் அப்படின்னு புழுதியை எடுத்து தலைமாலை போட்டு அழுதாங்களாம். அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிக்கிட்டாங்களாம். யோபுவோடு 7 நாள் 7 இரவு பகல் பேசாமையே தரையிலே உட்காந்தாங்களாம். அப்படிப்பட்ட நண்பர்களால் ஒரு சின்ன காரியம் கூட செய்து கொடுக்க முடியல. யோபுவோடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக எதுவுமே செய்து கொடுக்கல. ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, பெரிய காரியங்களை செய்தார். யோபு வாழ்க்கையை திரும்பவும் கட்டுவதற்காக பெரிய அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்தார். அதான் தேவன் வரணும். அதற்காக தான் இன்றைக்கி தேவன் வராரு. சரிங்களா? யோபு மனைவி கழுத்தில் நல்லா தங்க செயின் போட்டிருந்தாங்க, வளையல்லாம் போட்டிருந்தாங்க, தங்க வளையல்லாம் இருந்துச்சு, எல்லா கம்மல்லாம் இருந்துச்சு. அதை அவுத்து கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல. ஆனால் தேவன் அதிசயம் செய்தார். அப்போ என்ன நடந்துச்சு, அறிமுகமானவர்கள் சகோதரர் சகோதரிகள்லாம் அவங்க கழுத்தில் போட்டிருக்கிற செயினை கழட்டி கொடுத்தாங்க, வளையலை கழட்டி கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் இருந்த தங்கங்கள்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. என்னப்பா யோபு சும்மாவே உட்காந்துட்ருக்க, ஆண்டவர் உனக்கு வியாதியை சரி பண்ணிட்டார்ல, நீ தொழில் ஆரம்பி சொல்லிட்டு கொண்டு கொடுத்தாங்கங்க அவனுடைய முதலீடுக்காக. தேவன் அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்வார். எக்கச்சக்க அதிசயங்கள் நடந்துச்சு யோபுவுக்கு.
தேவன் வந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணணும், உங்களை நல்லா வச்சுக்கணும்னு அவர் முடிவெடுத்து வந்திருக்காரு. அப்போனா எக்கச்சக்க அதிசயங்கள் செய்வார். யோபு வந்து அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை தான் நல்லா இருந்துச்சுன்னு பைபிள் வசனங்கள் சொல்லுதுங்க. முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட பின்னாடி இருந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற அந்த வாழ்க்கை செமையாக இருக்கும். ஏன்னா தேவன் எக்கச்சக்க அதிசயங்களை கொண்டு, பெரிய காரியங்கள் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்துருவார். சரிங்களா? அதற்காக தான் அதிசயங்கள் செய்வார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க எவ்வளவு அதிசயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு ஆவலோடு காத்துட்ருக்காங்க, எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எக்கச்சக்க அதிசயங்கள் செய்து தர போகிறீங்க. பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக திரும்பவும் கட்ட போகிறீங்க. அதிசயங்கள் செய்து கட்ட போகிறீங்க. நல்லா வச்சுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்கள. அதற்காக நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே எழுந்து வர முடியாதுப்பா. நீங்கள் தான் இருக்கீங்களேப்பா. சூப்பராக வச்சுப்பீங்க உங்கள் பிள்ளைய. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் அப்பா நீங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. இங்கேயே தங்குவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.